I welcome you to learn English. Look at these three sentences. இந்த மூணு சென்டென்சஸில் சென்ட்ரலில் இருக்கிற சென்டென்ஸ் ராங். ஸ்பீக்னா சொல்கிறது, பேசுறது. ஓகே, ஐ ஸ்போக் ஹிம் நாட் டு பை. திஸ் இஸ் எ ராங் சென்டென்ஸ். ஏன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். டெல் அப்படின்னா சொல்கிறது, டெல்லோட பாஸ்டன்ஸ் டோல்டு. அதே மாதிரி ஸ்பீக் அப்படின்னா பேசுகிறது, ஸ்பீக்கோட பாஸ்டன்ஸ் ஸ்போக். அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸில் ஆஸ்க்டு அப்படின்னு வேர்ப் இருக்குது. ஆஸ்கோட பாஸ்டன்ஸ். ஓகே, ஆஸ்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஆஸ்க்டு ஹிம் நாட் டு பை. நாட் டு பை அப்படின்னா வாங்க வேண்டாம், அவரை வாங்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டேன். ஐ ஆஸ்க்டு ஹிம் நாட் டு பை. இது சரியான சென்டென்ஸ். அதே மாதிரி ஐ டோல்டு ஹிம் நாட் டு பை. இந்த இடத்துல டோல்டு வந்திருக்கு. டெல்லோட பாஸ்டன்ஸ் டோல்டு. அவரிடம் சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். அவரிடம் கூறினேன், சொன்னேன். ஐ டோல்டு ஹிம் நாட் டு பை. இதுவும் கரெக்டான சென்டென்ஸ். இந்த மாதிரி கேட்டுக்கொள்ளுதல், சொல்லுதல் அப்படிங்கிறதுக்கு பேசுறது அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ண முடியாது. ஸ்பீக் அப்படின்னா பேசுறது. ஓகே, அதனால் இந்த வேர்ப் இந்த சென்டென்ஸில் சரியாக அப்ளை ஆகாது. ஐ ஸ்போக் ஹிம் நாட் டு பை. திஸ் இஸ் அ ராங் சென்டென்ஸ். இதே மாதிரி ஐ ஸ்பீக் ஏ கொஸ்டின் சொல்ல முடியாது. ஓகே, ஐ ஆஸ்க் ஏ கொஸ்டின், அதுதான் கரெக்ட். ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது. நான் ஒரு கேள்வி கேட்டேன், நான் ஒரு கேள்வி சொன்னேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஐ ஸ்பீக் ஏ கொஸ்டின். திஸ் இஸ் ராங். செட் டு, இந்த ஃப்ரேஸும் வரலாம். ஹீ செட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாட் டு கம். அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாரு வர வேண்டாம் அப்படின்னு. ஹீ செட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாட் டு கம். ஹீ டோல்டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாட் டு கம். செட் டு, டோல்டு ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, செட் டு வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் யூஸ் ஆகும், டோல்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரும். அதே மாதிரி ஹி ஆஸ்க்டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாட் டு கம். அவர் கேட்டுக்கொண்டார், வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஹி டோல்ட் மீ வெதர் ஹி வாண்டட் திஸ் ஆர் நாட். அவருக்கு இது வேணுமா இல்லை வேண்டாமா அப்படின்னு கேட்டார். இந்த சென்டென்ஸ் ராங். ஏன் அப்படின்னா டோல்டு வந்திருக்கு. இந்த டோல்டு அப்படின்னா சொல்கிறது, கேட்குறது கிடையாது. ஓகே, ஹி டோல்டு மீ வெதர் ஹி வாண்டட் திஸ் ஆர் நாட். அவருக்கு வேணுமா வேணாமான்னு கேட்குறேன், அப்போ ஆஸ்க்டு தான் வரும். He asked me whether he wanted this or not. He asked me. அவர் என்னிடம் கேட்டார், அவருக்கு இது வேண்டுமா வேண்டாமா என்று. அப்போ இந்த சென்டென்ஸில் 3 பேரை ரெஃபர் பண்ணுறோம். ஒருத்தர் கேட்குறாரு, அந்த சென்டென்ஸில் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு வர்ற ஹீ ஒருத்தர், மீ இன்னொருத்தர், ஹீ வாண்டட் அதில் வர்ற ஹீ இன்னொருத்தர். தே டோல்ட் மீ த நியூஸ். அவர்கள் என்னிடம் செய்திகளை சொன்னார்கள். செய்திகள் ரெண்டுக்குமே நியூஸ் தான். ஒரு செய்தி சொன்னாலும் நியூஸ் தான், நிறைய செய்திகள் சொன்னாலும் நியூஸ் தான். ஹீ டோல்டு தம் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அவர்களிடம் எது முக்கியம் எது முக்கியமில்லை என்று சொன்னார், கூறினார். ஹீ டோல்டு. இந்த இடத்துல ஆஸ்க்டு வராது, ஏன்னா இங்கே கேள்வி கேட்கலை, இல்லை ரெக்வெஸ்ட்டாக எதுவும் சொல்லலை, அதனால் ஆஸ்க்டு வராது. ஷீ டோல்டு ஹர் த மெத்தட். வழிமுறைகளை அவளுக்கு சொன்னாள். ஷீ டோல்டு ஹர் த மெத்தட். வி ஸ்பீக் டு தம். நாங்கள் அவர்களிடம் பேசினோம். இந்த இடத்துல ஸ்பீக் வந்திருக்கு பாருங்கள், இது சரி. வி ஸ்பீக் டு தம். ஐ டோல்டு ஹிம் தி ஆன்சர். ஐ டோல்டு ஹிம். இந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் SVOC. இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரையும் அப்பப்போ நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஐ டோல்டு ஹிம், நான் அவரிடம் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஆன்சரை சொன்னேன், விடையை சொன்னேன். தே டோல்டு an ஆன்சர். அவர்கள் ஒரு விடையை சொன்னார்கள். தே டோல்டு an ஆன்சர். ஹி டோல்டு that they had an idea. ஹி டோல்டு, அவர் சொன்னார், அவர்களிடம் ஒரு ஐடியா இருந்ததென்று. ஸோ அந்த ஹேட் வந்திருக்கிறதுனால இருந்ததென்று அப்படின்னு வரும். தே ஹாவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா இருக்கிறதென்று அப்படின்னு வரும். ஹி டோல்டு தட் தே ஹாவ் an ஐடியா அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், தே ஹேட் an ஐடியா அப்படின்னா
past tense. First sentence direct speech, ரெண்டாவது sentence indirect speech. அவர் இந்த காலேஜில் மாணவராக இருந்திருந்தார் அப்படின்னாலே கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, நான் அந்த காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. He told that he was a student in this college. He is a student அப்படின்னா மாணவராக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். He was a student in this college. நான் மாணவராக இந்த கல்லூரியில் இருந்திருக்கிறேன். ஓகே, he told, அவர் சொன்னார். We told already that we were coming. The we were coming அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். ஓகே, கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் வந்து கொண்டிருந்தோம் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு we were coming. நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். We told already that we were coming. ஸோ இது இன்டைரக்ட் ஸ்பீச். ரெண்டு சென்டென்சஸுமே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது. இந்த தேட் அப்படிங்கிற கன்ஜங்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்குது அப்படின்னு. ஹேவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பி வேர்ப்ஸ் இருக்கிற மாதிரி ஹேவ் வேர்ப்ஸ், அதாவது ஹேஸ், ஹேவ், ஹேட். இதில் ஹேஸ், ஹேவ் ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் ஹேட். ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸ்லேயும் ஹேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேஸ் சிங்குலருக்கு யூஸ் ஆகும், ஹேவ் ப்ளூரலுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஹேட் ரெண்டுக்குமே வரும், சிங்குலருக்கு வரும், ப்ளூரலுக்கு வரும். He told me that he had bought a new mobile. He had bought அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். He had bought. ரெண்டு சென்டென்சஸுமே இன்டைரக்ட் ஸ்பீச் தான். ரெண்டு சென்டென்சஸ்லேயும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதாவது he told me, he told him, தட்ஸ் ஆல். இந்த ப்ரோனவுன் சேஞ்ச் தான். என்னிடம் சொன்னார், நான் ஒரு மொபைல் வாங்கிவிட்டேன் என்று. அதே மாதிரி he told him, அவரிடம் சொன்னார், தட்ஸ் ஆல். ரெண்டு சென்டென்சஸும் சேம் தான், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தான் இருக்குது. I told my parents about my tour. I told my parents about my tour. என்னுடைய டூரை பற்றி நான் என்னுடைய பேரண்ட்ஸ்ட்டு சொன்னேன். I told my parents about my tour. He told his friends. He told his friends. அவருடைய நண்பர்களிடம் அவர் சொன்னார். About his successful project. சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டை பற்றி அவர்களுடைய நண்பர்களிடம் சொன்னார். சொன்னார், கூறினார். இந்த ரெண்டுக்குமே இங்கிலீஷில் டோல்டு தான். டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு. இந்த மாடல் சென்டென்சஸை அப்படியே யூஸ் பண்ணலாம். அதை விட இதில் இருக்கிற ப்ரோனவுன் வேர்பை சேஞ்ச் பண்ணி நீங்களாக உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் ஆயிரும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.